உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டர் ஸ்டோலன். டிசெண்டர் ஸ்டோலன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பர்பஸ் ஃப்ளாரு நம்ம 250 கிராம் யூஸ் பண்ணுவோம், ட்ரை ஈஸ்ட்டு 25 கிராம்ஸ், மில்க்கு 50 கிராம்ஸ், அன்சால்டட் பட்டர் 95 கிராம்ஸ், க்ரீம் சீஸ் 25 கிராம்ஸ், மிக்சிங் சுகர் 43 கிராம்ஸ், சால்ட்டு 2 கிராம்ஸ், ஆரஞ்சு தோல் 1 நம்பர், எலுமிச்சை தோல் 1 நம்பர், ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் ஃப்ரூட் மிக்ஸ் 100 கிராம், நெய் 200 கிராம், கேஸ்டர் சுகர் 200 கிராம்ஸு. இது வந்துட்டு ரோலிங் பர்பஸுக்கு. டஸ்டிங் ஐசிங் சுகர் 200 கிராம்ஸ். டிசெண்டர் ஸ்டோலன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்துட்டு பால், ஈஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி அதை தனியாக வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பால் போட்டுக்கலாமா? இப்போது சுகர் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் சீஸும் பட்டரும் நல்லா மாலிஷ் பண்ண போகிறோம். நான் கை வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அன்ஹைஜீன் அப்படின்றது நினைக்க தேவையில்லை. எனி பேக்கரி ப்ராடக்ட், பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 180 160 200 வச்சு நம்ம ஒரு 1 hour 45 minutes வாட் எவர் டெம்பரேச்சர் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக பாக்டீரியாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ தட் ஜென்ரலாகவே அது நம்ம ஒர்க்கிங் கன்வீனியன்ட்டுக்கு வந்துட்டு நம்ம மேனுவலாக நம்ம பயன்படுத்தினது தான் நல்லா இருக்குன்றதுனால அதுதான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை வந்துட்டு அது அந்த தாட்டு நமக்கு இதில் வேண்டாம். சரியா? இப்போ நம்ம வந்துட்டு க்ரீம் சீஸ் இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த பட்டரு, ஃப்ரெஷ் க்ரீமு, இந்த ஃப்ளாரை இந்த மாதிரி க்ரம்பிள் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தான், ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ தட் இந்த ப்ராசஸிங் மேக்கிங் மெத்தடாலஜி தான் வந்துட்டு மெயினாக வந்து பேக்கிங் கன்ஃபெக்ஷனரியில் எதை முன்ன போடணும், எதை பின்ன போடணும், எப்பப்போ வந்துட்டு எந்தெந்த டெம்பரேச்சரில் எதை பண்ணணுன்றது இதுதான் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம க்ரம்பிள் பண்ணிக்கிட்டோம். ஈஸ்ட்டு, மில்க்கு, சுகரு ஏற்கனவே டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்துட்டு நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக்குக்கு வந்து நம்ம சோக் பண்ணி வச்சு ஒரு 60 டேஸ் நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு 6 வீக்ஸ் நம்ம இதை சோக் பண்ணியிருக்கோம். சோக் பண்ண அந்த ஃப்ரூட் மிக்ஸை வந்துட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் லெமனோடைய சிஸ்ட் மட்டும் கிரேட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சிஸ்ட்டு மட்டும் எடுக்கணும். உள்ளே இருக்கிற வந்து சிட்ரிக்கு இது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஜூஸ் இல்லாமல் ஒன்லி தோல் மட்டும் கிரேட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு இதே மாதிரி ஆரஞ்சு, இப்போ நம்ம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபோல்டு பண்ணியாச்சு. டெசர்டர் ஸ்டோலன் வந்துட்டு நமக்கு என்ன தோற்றம் வேணுமோ அப்படி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். எப்படி கோனா வேணும்னா கோனா பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி லோஃபாக இருந்துச்சுன்னா லோஃபாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ பண்ணிக்கோங்க. நான் ட்ரெடிஷ்னலாக எப்படி கொடுப்போமோ அப்போ நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரேயில் வந்துட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். கேப்பு விட்டு விட்டு வைங்க, ஏன்னா இது ப்ரூஃபிங் ஆகி கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ஆகி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங்க்கு அனுப்புவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 45லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இந்த ப்ரூஃபிங் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு அது நல்லா உள்ளே நல்லா பல்ஜியாக வீங்கி வரும். அப்போ வந்து நம்ம அதை 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பேக்கிங் டெம்பரேச்சரில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா தான் அது ப்ரூஃபிங் ஆகும். ஏர் கண்டிஷன் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த டைமில் ரெடி ஆகிடும். இதை நம்ம இப்போ வச்சிடலாம் ரூம் டெம்பரேச்சரில். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஸ்டோலனுக்கு வந்து வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அது வந்து ப்ரூஃபிங் ஆகிறதுக்காக வேண்டி ப்ராப்பர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்கன்னா 45லேருந்து 1 ஹவருக்குள்ளே இது ப்ரூஃபிங் வந்து ஆயிருக்கும். ஏற்கனவே வைக்கும்போது ஒரு சின்னதாக இருந்தது, இப்போ இம்ப்ரூவ் ஆகி அது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நல்லா ப்ரூவ் ஆகிருக்கு. இம்ப்ரூவ் ஆனதை வந்து இந்த இதில் வந்து டெம்பரேச்சர் முன்னாடியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வச்சுக்கலாமா? $200°C 30 மினிட்ஸ் பேக்கிங் ஹவர்ஸ். இது வந்து 30 மினிட்ஸில் நமக்கு வந்துட்டு டிசெண்டர் ஸ்டோலன் தயாராகிடும். அதுக்கப்புறம் எடுத்து கிளாரிஃபைடு பட்டர் இருக்குது இல்லையா, நெய்யில் டிப் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு சுகர், பவுடர்டு சுகர் வந்துட்டு ஐசிங் சுகர் சீவ் பண்ணி கட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியது தான். இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா? இப்போ நம்ம வந்துட்டு அவன்லேருந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் வந்துட்டு நல்ல ஒரு கலர் இருக்கும். அண்ட் பேக் பண்ணும்போதே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக்கோடைய கேக் மிக்ஸ், அந்த ப்ளம் மிக்ஸ் இல்லையா, ஃப்ரூட் மிக்ஸு அது நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த ஃப்ரூட்ஸு பேக் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கண்டிப்பாக டெம்ப்டேட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்துட்டு கிளாரிஃபைடு பட்டர், நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நெய்யில் முக்கி எடுத்து
சுகரில் நம்ம எப்படி க்ரம் பண்ணுவோம்ல, க்ரம் ஃப்ரைடுக்கு நம்ம வந்துட்டு மேலே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி பைண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சுகர் பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பவுடர்டு சுகர், ஐசிங் சுகர் வந்துட்டு சீவ் பண்ண போகிறேன். முடிச்சுட்டா நம்ம வந்துட்டு செட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பண்ணிடலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.